Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோச்சுக்கு ஜிம்முக்குள்ள எல்லாரையும் நிக்க வச்சு இங்க பார்க்கடா சர்வீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதனால தான் நான் உங்களுக்கு பல வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சோ சர்வீஸ் பிராக்டிஸ் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க, இன்னும் எஃபெக்டிவா பண்ணுங்க. ஜஸ்ட் சும்மா நார்மலா மட்டும் சர்வீஸ் அடிக்காம நீங்க ஒரு ஆக்சுவலான மேட்ச்ல இருக்க மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கிட்டு சும்மா சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே வர்றாரு. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கேட்க, நான் வந்துட்டு இந்த சிரோட்டரிஸ் இல்லையா அந்த ஸ்கூலுக்கு போய் அவங்க என்னதான் விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்க்க போறேன். அண்ட் முக்கியமான ஒருத்தருக்கு போய் லெக்சர் கொடுத்து அவனை இங்க நாளைக்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே நீ ஃபுல்லா நீ வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, வரமாட்டேன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்க தாத்தாக்கார கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி சொல்ல, இல்ல இது அவ்வளவு சீரியஸாலாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வராரு. இந்த பக்கம் ட்ரைனிங் கேப்ல சிரோட்டரிசாவோட கோச் எல்லா பசங்களையும் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்க்கடா, இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஆப்பனன்ஸா லேண்ட் இருக்கலாம் இந்த இன்டர்வியூ ஸ்கூல் மேட்ச் இதுலலாம், ஆனா இப்போதைக்கு நீங்க ஆப்பனன்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே டீம்ல லேண்ட் ஆகணும். நீங்க இங்க வந்ததுக்கான காரணமும் உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். அதனால உங்களுக்கு நல்ல லேட தெரிஞ்ச ஒரு பிளேயர் இருந்தா அவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய அடாப்ட் பண்ணி கத்துக்கோங்க. சோ இப்போதைக்கு நீங்க உங்களுக்குள்ளே கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க, ஒரு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் அப்படியே இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹினாட்டா அங்க நின்னுட்டு இருக்க இந்த சிரோட்டரிசாவோட ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஒரு 2 பேர் வந்துட்டு ஹினாட்டா கூட இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஹினாட்டா வந்துட்டு தண்ணி பிடிக்கலாம் வேலை அனுப்புறாங்க, அவனும் தண்ணி பிடிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த 2 மீட்டர் வளர்ந்த ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த பிளேயருக்கு வந்துட்டு சிரோட்டரிசாவோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அவனோட ரிசீவிங் என்னவோ ரொம்பவே வீக்கா தான் இருக்குது. அதனால சிரோட்டரிசாவோட கோச் அவனுக்கு அப்படியே பேசிக்ஸ்ல இருந்து கையெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரிசீவிங் சொல்லி தந்துகிட்டு இருக்காரு. ஓகேடா, அடுத்து ஸ்பைக்கிங் ட்ரில் அப்படின்னு சொன்னோன்னே ஹினாட்டா தண்ணி கீழே வச்சுட்டு அப்படியே அவனாட்டுக்கு அந்த பக்கம் ஓடிடுறான். டேய் நீ எங்க அந்த பக்கம் போற, உன்னோட வேலை இந்த பக்கம் போய் பந்து எடுத்து போற அப்படின்னு சிரோட்டரிசாவோட கோச் சொல்ல, சாரி சார் தெரியாம வந்துட்டு அப்படின்னு அவன் அங்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் 2 செட்டர் இருக்காங்க, கோகுனகாவா அண்ட் இன்னொரு செட்டர் ஒருத்தர் சிரோட்டரிசாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் இயரா வரப்போறான் போல அந்த ஒரு பையன். ஃபர்ஸ்ட் கோகுனகாவா செட் பண்ண சூக்கியும் அதை அடிக்கிறான். தம்பி பால் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க, நம்ம சூக்கி சும்மாவே ஒன்னும் சொல்ல மாட்டான், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றான். டே ஏதாவது உருப்படியா சொல்லி தொலையண்டா அப்படின்ற மாதிரி அவனு முறைச்சிட்டு இருக்கான். ஜோசன் சி டீமோட கோச் வந்துட்டு நம்ம வாசிஜோ கோச் கிட்ட வந்து சொல்றாரு, இவன் பேர் தான் கோகுனகாவா, டேட்டாவோட செட்டர், இவனுக்கு அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஜெட்டரா இருக்கான், ஜெயின் செட்டர் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம சிரோட்டரிசாவோட கோச்சுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஏன்னா அவர் ஹைட்டை தானே லவ் பண்ணுவாப்ல. அப்படியே அந்த இன்னொரு செட்டர் பத்தியும் சொல்றாரு. அவன் வந்து சிரோட்டரிசாவால இந்த ஜூனியர் டீம்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இங்க தான் ஜாயின் பண்ண போறான். அதனாலதான் அவனே இந்த ட்ரைனிங் கேம்புக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவனுமே ரொம்ப நல்லா கம்யூனிகேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோகுனகாவா மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் அவனுக்கிட்ட கம்மியெல்லாம் கிடையாது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் நிறையவே இருக்கு. அண்ட் பெரியவங்க கிட்ட சூப்பரா கூட கம்யூனிகேட் பண்ணுவான் அப்படின்னு அவனை பத்தி சொல்றாரு. அவங்க அப்படி ஸ்பைக்கிங் பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஒரு பால் அப்படியே அவங்க காலு கீழே போயிடுது. ஹினாட்டா அப்படியே அதை கரெக்டா தடுத்து நிறுத்திடுறான். இருந்தாலும் அந்த கோச் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு, டே பால் பாய் அவனோட வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. மத்த பால் பாய்ஸ்க்கு ஒரே சந்தேகமா போச்சு, என்னடா இது வழக்கத்துக்கு மாற நம்மளை விட இவனை மட்டும் எவ்வளவு அதிகமா திட்டிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை ஹினாட்டா பாயிண்ட் போட்டுக்கிட்டே எல்லாரும் எப்படி விளையாடுறாங்கன்றத ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே நிக்கிறான். நைட் எல்லாருமே ட்ரைனிங் கேம்ப் முடிஞ்சு கிளம்புனதுக்கு அப்புறம் ஹினாட்டா மட்டும் சவுத்துல அப்படியே அப்புறம் பாஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜம்ப் சர்வீஸ் அடிக்க ட்ரை பண்றான், பட் அவனுக்கு அது வரவே மாட்டேங்குது. என்னடா இது ஜம்ப் சர்வீஸ் இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் முன்னாடி போய் பந்து எடுக்கும் போது விஷயத்தை யோசிச்சு பார்க்கான். ஆமா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பால் பாயா இருக்கேன், இதுக்கு முன்னாடி ஜூனியர் ஸ்கூல்ல விளையாண்டப்ப அந்த கேர்ள்ஸ் டீமோட விளையாடுவேன், இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் காகியமா கூட பிராக்டிஸ் பண்ணேன், பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு பால் பாயா இருக்கிறது புதுசா இருக்கு. ஹினாட்டா அவனை சுத்தி இருக்க மத்த எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகுறத நினைச்சு பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். ஒரு வேர் வந்து அவனோட காலை பிடிக்கிற மாதிரி இருக்குது, அவனால எங்கேயும் மூவ் பண்ண கூட முடியல, அவன் நின்ன இடத்துலயே தான் இருக்கிறான். நான் இங்கேயே ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கான். அந்த வேர் ஃபுல்லாவே அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அந்நியாரம் திடீர்னு சூக்கி வந்துட்டு, டே ஹினாட்டா ஒழுங்கா வீட்டை பார்த்து கிளம்புடா, இதென்ன நம்ம கிங் இருக்கிற மாதிரி அந்த இடம் நினைச்சு அவன் கூட தான் நீ அந்நியாரம் லேட் நைட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இங்கெல்லாம் அப்படி ஒன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கு, ஒழுங்கா கிளம்பு. ஹினாட்டாவும் அப்படியே பின்னாடி திரும்பி சாரி சுகிசிமா அப்படின்னு சொல்ல வர்றான். டே இதென்ன நீ புதுசா பண்றதா, வழக்கமாவே நீ இப்படி முட்டாள்தனமா தானே பண்ணிக்கிட்டு கிடப்ப, எனக்கு தான் கோட்டுக்குள்ள பந்த தொடலனாலே அப்படியே கடுப்பாகுமே தம்பி, இப்ப பந்த தொடாமே ஃபுல்லா நிக்க வச்சிட்டாங்களே, அதுக்காக என்ன அழ போறியா இல்ல வாலிபால குவிட் பண்ண போறியா, அதெல்லாம் எதுவும் பண்ணாத, பால் பாய் ரோலே உனக்கு சூப்பரா தான் இருக்கும், அதே பொருத்தமா எடுத்து நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் ஜோசன் சி டீமோட கோச் வந்துட்டு நம்ம சிரோட்டரிசாவா கோச் கிட்ட பேசுறாரு. ஆமா இந்த ஹினாட்டா பையில பாத்தீங்களா கடைசி வரை பால் எடுத்து போறதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட சூப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி பொடி பசங்க மேல எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, ஆனாலும் அவன் எவ்வளவுதான் டிட்டர்மினேஷனா இருந்தாலும் அவனை மத்த பிளேயர்ஸ் கூட எல்லாம் விளையாடவே விட மாட்டேன் அப்படின்னு அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காப்ல. அப்படியே நைட்டு சட்டோரியா கட்டுறாங்க. அவன் திடீர்னு விஸ்வாக்காவோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டு, டே விஸ்வாக்கா நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் ட்ரைனிங் கேம்ப் இருக்கு பத்தியா, அங்க நீ போறியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். ஆமா அப்படின்னு விஸ்வாக்காவும் சொல்றான். அடுத்த நாள் காலையில கோச்சுக்கு அவர் கடையில வச்சு ஹினாட்டாவை அட்வைஸ் போட்டு சாவடிக்க ரெடி ஆகுறாரு. ஹினாட்டாவுமே சொல்றான், இங்க பாருங்க எல்லாருமே என்னோட ரொம்ப பெஸ்டா இப்ப டாப் நாச்சா போய்கிட்டு இருக்காங்க, நான் அவங்களை எப்படியா கேட்ச் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் சொல்றது ஏதோ கொஞ்சம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா முட்டாள்தனமாவும் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம கோச்சுக்கு அமைதியா இருக்காரு. சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா அதுக்காக நீ சுத்தி இருக்க எல்லாருக்குமே இப்படி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு அவரு கேட்க, ஓகே சார் அப்படின்னு ஹினாட்டாவும் சொல்றான். ஆக்சுவலா நேத்து கோச்சுக்கு வந்துட்டு இந்த ஜோசன் சி டீமோட கோச்சை வந்து மீட் பண்ணிருப்பாரு அந்த சிரோட்டரிசாவா ஸ்கூலுக்கு போய். ஆக்சுவலா கோச் வாசிஜோ வந்துட்டு அவன் விருப்பப்பட்டா இருக்கலாம் இல்லன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை தான் அவருமே சொல்றாரு. அப்படின்னா அவனை கம்பல் பண்ணி எல்லாம் ஒண்ணு இருக்க சொல்லலையா அப்படின்னு கோச்சுக்காயும் கேட்கிறாரு. அப்பெல்லாம் ஒண்ணு இருக்க சொல்லல அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அப்படின்னா டே நீ தான் வாலண்டியரா பால் பாயா இருக்க ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கா ஹினாட்டாவை பார்த்து கேட்க,
எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் சொல்லிடுறான். அப்படின்னா இதை நினைச்சு நீ வருத்தப்படவும் கூடாது, நீ இருக்கிற இடத்துல ஏதோ ஒன்று பெஸ்டா பண்ணு, ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப நீ பால் பாயா இருக்கிறத மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத அந்த ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்குள்ள நம்ம கண்ணாடி ஹினாட்டா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, ஒரு விஷயத்த நல்லா பண்றதுக்கு நீ ப்ராப்பரான ஸ்டெப்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே அனுப்பிட்டாரு. ஹினாட்டாவும் அப்படியே தட்டு மாதிரி வெளியே வர டனகா வந்துட்டு என்னடா தம்பி எனக்கு லெக்சர் மேல லெக்சரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க, நம்ம டைச்சி அண்ணாத்த என்ன சொன்னாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டைச்சி காலங்காத்தால அவனை போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருப்பா அப்படியே அந்த ரூம்ல வச்சு. இதெல்லாம் கேட்டு ஹினாட்டா ஒரு தயக்கத்தோட நிக்க, சரி சரி நீ எதுக்கும் பயப்படாதா, அதான் அண்ணன் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல தட்டி கொடுத்துட்டு அப்படியே போறான். நேரம் நிசுனையா இந்த பக்கம் வர்றான். ஆமாடா ட்ரைனிங் எப்ப எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கறான். சூப்பரா போச்சு, அதுவும் அந்த 2 மீட்டருக்கு வளர்ந்து ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் சூப்பரா விளாண்டா அப்படி விளாண்டாட்டு அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லி அப்படியே ஹினாட்டா மறுபடியும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடும். அடுத்த நாள் ட்ரைனிங் கேம்ப் காட்டுறாங்க. ஒரு பையன் வந்து ஹினாட்டா வெட்டே நீ போய் தண்ணி பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நேரம் அந்த கோச் வந்துட்டு சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பைக்கிங் சர்வீஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹினாட்டாவும் அவங்களோட கையை வச்சு அவங்க எங்கிட்ட அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் கரெக்டா பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போக்கஸ்டா பார்த்து கரெக்டா அந்த மாதிரி பால் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்களுக்குள்ளே கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க. நேரம் திடீர்னு ஹாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. யாரடான்னு பார்த்தா நம்ம சீரட்டரி சவாவோட அலுமினிஸ் தான். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா, நீங்க வந்து ரொம்பவே லக்கியானவங்க, அதனாலதான் உங்களுக்கு சீரட்டரி சவாவோட பிளேயர்ஸ் எல்லாரும் கூட எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஜோசன் சி டீமோட கோச்சும் சொல்றாரு. எல்லா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுமே அப்படியே செம்ம எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. நம்ம யுஷிவாகா அகைன்ஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவுமே பயங்கர எக்ஸைட்டிங்கா தான் இருக்கிறான். சட்டோரியுமே ஹினாட்டாவை பார்த்துட்டு டே கராசனோட நம்பர் 10 உன் கூட எல்லாரும் தாண்டா ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்நியாரம் ஒரு பையன் வந்துட்டு இந்தாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேன கொடுத்து அவனை தூக்கி விட சொல்லிடுறான். சட்டோரிக்குமே ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஹினாட்டாவுமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனாட்டுக்கு தண்ணி எடுக்க போயிடுறான். ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் அவங்களோட அந்த சீரட்டரி சவா அலுமினிஸ் கூட விளையாண்டுகிட்டு இருக்கப்ப நம்ம கோச் வந்துட்டு யார் யார் என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றாங்க, எப்படி எப்படிலாம் விளையாடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க சொல்லி தந்துகிட்டு இருக்காரு. நம்ம சட்டோரியுமே அந்த 200 சென்டிமீட்டர் வளர்ந்த ஒருத்தர் இருப்பாங்க, அவனுக்கு எப்பெல்லாம் பிளாக் பண்ணணும் அப்படின்ற நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். யுஷிவாகா ஒரு பால் பவர்ஃபுல்லா அந்த கோகுனகாவா கையில அடிக்கிறான், அவனுக்கு அப்படியே கையே சவந்து போயிடுச்சு. ஃபைனலி சீரட்டரி சவா டீம் வந்து ரொம்பவே ஈஸியா வின் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் அப்படியே ஃப்ளைங் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. சட்டோரி அப்படியே ஹினாட்டா கிட்ட வந்துட்டு டேய் நீ என்ன லால்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆக்சுவலா என்னை இங்க இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஹினாட்டா சொல்றான். அப்படின்னா நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரி கேட்க, நான் இவங்களோட ஆட்டத்தை வந்து கலச்சு விட்டுட்டேப்பா ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்ல, டே எங்க கேட்டியா இந்த பய பாரு சரியான முட்டா பையலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யுஷிவாகா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா நீங்க எதுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யுஷிவாகா ஒரு வார்த்தை தான் கேட்கறான். நம்ம ஹினாட்டா கிட்ட அதுக்கு பதிலே கிடையாது. அவனை அப்படியே தயங்கிக்கிட்டே நிக்க, டே வந்து கிரவுண்ட கிளீன் பண்ணணும், மாப் போடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். இன்னொரு பால் பாய் வந்து இன்னொரு பக்கம் கராசனோ டீம் காட்டுறாங்க. நம்ம நிசுனையா வந்துட்டு ரோலிங் தண்டர் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு டனகா மேல மோதிக்கிட்டு கிடக்குறான். டேய் டனகா நிசுனையா ரெண்டு பேரும் சும்மா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி சொல்ல, டேய் நான் என்னையா பண்ணேன், நான் சும்மா தானே இருந்தேன், எதுக்கு என்னைய திட்டுறீங்க அப்படின்னு டனகா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். பிரேக் டைம்னு கூட பார்க்காம நம்ம பசங்க பாரபட்சம் இல்லாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கோச்சுக்கா வந்துட்டு சரி இப்ப சர்வீஸ் பிராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு அவர் சொல்றாரு. நேர கண்ணாடியும் வந்துட்டு கோச்சுக்கா கிட்ட நிக்கிறாரு. நேர கோச்சுக்காயும் பேசுறாரு. அடுத்து நம்ம நேஷனல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல இருக்க எல்லாரோடையுமே சேர்த்துதான் பிராக்டிஸ் பண்ணணும், ஹினாட்டாவையுமே சேர்த்துதான். அவனை இப்படி தனியா விடுறதுனோ சரியாவும் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தாலும் நம்ம ஹினாட்டாவோட டேலண்ட்டை கொஞ்சம் லிமிட் பண்றோமோன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம கண்ணாடியுமே வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில் அவனுக்கே நல்லா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஹினாட்டாவுமே இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது அவனோட டீமுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே நம்ம அடுத்த செட் கண்டிப்பா வின் பண்ணுவோம், நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஹினாட்டாவுமே ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டு அவன் யுஷிவாகா சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஆமா நான் எதுக்காக இங்க இருக்கேன், நான் எதை பண்றதுக்காக இங்க இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே தலையை கொண்டு போய் அந்த மேட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு அப்படியே யோசிக்கிறான். இது வரைக்கும் ஹினாட்டா கிட்ட எல்லாரும் அட்வைஸ் பண்ண எல்லா விஷயமும் அவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியா யுஷிவாகா கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் அவனுக்கு ரொம்பவே ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். கண்டுபிடி எதுக்காக நான் இங்க இருக்கேன், நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவை மாத்தி ஆகணும், நான் பழைய மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, இங்க இருந்து என்னால என்ன பண்ண முடியும் அப்படியே அவன் அதுல இருந்து தலையை எடுத்துட்டு அப்படியே அமைதியா நின்று கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே இந்த ரூம்ல இருந்து 2 மாப்பை வெளியே எடுத்துட்டு வந்து நிக்கிறான். இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. சோ ஹினாட்டா இங்க இருந்து என்னதான் புதுசா அப்படி கத்துக்க போறான்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.